யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்காக எடுக்கப்படுது இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற நகர வாழ்க்கையில நகரத்துல வசிக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் வர்ஜினிட்டியா இருக்கணுமா இல்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணுமா, இதுதாங்க நம்ம அவங்க கிட்ட வச்ச கேள்வி. இந்த கேள்விக்கு பல பெண்கள் வந்துட்டு வெளிப்படையா தங்களுடைய பதில்களை வெளிப்படுத்தினாலும் பல பெண்கள் இதுக்கான பதில சொல்றதுக்கு ரொம்பவே தயங்கினாங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை. இந்த நிலையில அவங்க எப்படிப்பட்ட பதில்களை சொன்னாங்க, என்ன மாதிரி தங்களுடைய கணவன் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களே சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு வரப்போற பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும்? வர்ஜினிட்டியா இருக்கணுமா இல்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா ஓகேவா? இல்லை வர்ஜினிட்டியாக இருக்கணும். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா நான் அப்படி இருக்கேன், அதனால எனக்கு அப்படி வேணும். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ். எஸ். ஏன்? நம்மளும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கணும். ஏன்னா அப்பதான் நான் இன்னும் அழகா தெரியுவேன். அதுக்கு தான். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கிம் யோங் ஜாங் மாதிரி இருக்கணும். என் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பாக்கெட்டில் ஏடிஎம் கார்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பல்சர் பைக் இருக்கணும். அப்புறம் ட்ரூவாக லவ் பண்ணோம். இது மட்டும் போதும். வர்ஜினிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸாக எது இருந்தாலும் ஓகே தான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்ரெடி லவ் பண்ணி ஃபெயிலியர் இருந்தால் பெஸ்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸே ஓகே. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கணும். ஏன்? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி எந்தெந்த கேர்ள்ஸ் கிட்ட எப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நல்லது. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன் கம்பேர் பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணு அப்படி இருந்தாங்க, இந்த பொண்ணு இப்படி இருந்தாங்க, நீங்க அப்படி இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். வர்ஜினிட்டியாக தான். ஏன்? ஏன்னா அவன் என்ன மட்டும் தான் லவ் பண்ணியிருக்கணும் லைஃப்பில். எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் ஆல்ரெடி லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனவனாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு ஏற்கனவே வெக்ஸ் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அந்த கஷ்டத்தை அந்த பொண்ணுக்கு தரக்கூடாதுன்னு அவன் ஃபீல் பண்ணுவான். எக்ஸ்பீரியன்ஸ் வர்ஜனாக இருக்கணும். வேர்ஜனாக இருக்கும். வேர்ஜனாக இருக்கணும். ஏன்? ஏன் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நம்மளை ஃப்ரெஷ்ஷாக பார்ப்பாங்க. வர்ஜனாக தான் இருக்கணும். ஏன்? இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்துருக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் தான் உங்களுக்கு அழகாக தெரியணும். என்னை மட்டும்தான் அவங்க லவ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் தான் பெஸ்ட் லவாக இருக்கும். இல்லை வர்ஜனாக தான் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வர்ஜனாக இருக்கணும். டு அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கணும். அண்ட் இட் ஷுட் பி அ வர்ஜன். ஆக்சுவலி வேர்ஜன் தான். பிகாஸ் அவங்க கேர்ள்ஸ் கிட்ட எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ ஸோ அதே தான் நாங்கள் ஆஸ் கேர்ள்ஸை நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நம்மளை பற்றி நினைக்கிற மாதிரி இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்? ஜென்யூனாக இருக்கணும். என் கிட்ட மட்டும் தான் பேசணும். நான் பேசுறது மட்டும் தான் கேட்கணும். யார்கிட்டயும் பேசக்கூடாது. வேர்ஜனாக இருக்கணும். வேர்ஜனாக அழகாக இருந்தால் போதும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். உங்களுக்கு வரப்போற பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வர்ஜினிட்டியா இருக்கணுமா இல்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணுமா? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருந்தாவே நல்லாயிருக்கும். என்ன வியூவர்ஸ், என்னடா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தப்பான விஷயமா பார்க்காம இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை என்ன, எப்படி இருக்கு, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் என்ன அப்படிங்கறத எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான கண்ணோட்டத்தோட இதை பார்த்தாலே போதுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு ஷோல உங்களை நான் சந்திக்கிறேன்.